ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் சாதம் என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ் பார்ப்போம். இதுதான் ஸ்பைசஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சுகர் அண்ட் சால்ட். சுகர் ஃபார் எக்ஸ்ட்ரா டேஸ்ட். இது துருவின மாங்காய். அண்ட் தென் இது தாளிப்பு. அதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு பேஸ்ட் அண்ட் தென் கருவேப்பிலை. அடுத்தது நான் எடுத்துருக்கிறது சாதம், நல்லா வடித்த சாதமாக எடுத்திருக்கேன். அப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அந்த சின்ன பேனில் நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மிச்சது ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா தெறிக்குது. ஸோ மெதுவாக வதக்கிட்டு மாங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மாங்காய் இந்த தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். முக்கியமாக அடுப்பு சிம்மில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், இல்லைனா கரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் சாதம் இது சேர்க்குறேன், ஸ்பைசஸ். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் சேர்த்து அதுக்கப்புறம் சாதம் சேர்க்கலாம். ஸோ மாங்காய் நல்லா இந்த தாளிப்பு கூட பைண்ட் ஆகணும். நல்லா வதங்கினா தான் அதோட அரோமா, அதோட எக்ஸஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேரும். ஸோ எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன். அதாவது சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சுகர், உப்பு, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து மாங்காய் கூட வதக்குறேன். ஸோ ஸ்பைசஸோட அந்த ரா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். மாங்காவும் நல்லா பைண்ட் ஆகணும். உங்களுக்கு அந்த சைடில் அங்கே இருக்கிற மாதிரி இருக்காமல் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது நல்லா இன்னும் நல்லா பைண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வடித்த சாதத்தை உள்ளே சேர்க்குறேன். வடித்த சாதத்தை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குறேன். சில டைம் சாதம் கட்டி கட்டியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் பிரித்து விட்டு அந்த மசாலா கூட நல்லா பைண்ட் பண்ண வைக்கிறேன். எந்த இடத்துலையுமே சாதம் ஒயிட்டாக தெரியாமல் எல்லாத்துலேயுமே அந்த மசாலாவோட அந்த கலர் நல்லா தெரிகிற மாதிரி வதக்கிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு மாங்காய் சாதம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் நல்லா ஒரு 2 வாட்டி கலக்கி விட்டு நம்ம எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இது சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் மாங்காய் சாதம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக நான் கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய மாங்காய் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.